இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ 3 பார்ட்ஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு பிக் டாபிக். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி அண்டு கல்ச்சர் இன் ஆன்சியன்ட் தமிழகம் அல்ல சங்கம் ஏஜை பற்றி, சங்க காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கண்டென்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்டில் வந்து பாருங்கள், சாப்டர் நம்பர் 10 and 11 அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி 1 and 2 சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இது 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 லெசன் 4ல் இருக்குது. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேம் 1 லெசன் 3, 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேம் 3 லெசன் 4. இது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி 1 லெசன் 5, 9, 11. ஸோ எல்லாமே சேர்த்து தான் இந்த சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம போகலாம், இல்லை என்னென்னா இங்கே பார்க்க வேண்டியதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக பண்டைய தமிழகத்தினுடைய பண்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய கால வரிசைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பழங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பழங்கற்காலம் இது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போது 8,000 ஆண்டுகள் வரை இந்த ரேஞ்ச் பார்க்கணும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் ரொம்ப பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடியது என்னென்னா, கை கோடாரி, வெட்டு கத்தி, வேட்டையாடுதல், அதே மாதிரி உணவு சேகரித்தல் வேலையை மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்கற்காலம் இது வந்து ஸோ பிசிஇ 8000லேருந்து பிசிஇ 1300. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோலித்திக்னு சொல்லுவாங்க இல்லையா, நுண்கற்காலம். அதே மாதிரி உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. விலங்குகளையும் பறவைகளையும் இவங்க வந்து வேட்டையாடி இருக்காங்க. அதே மாதிரி நியூ லித்திக் ஏஜ் சொல்கிறோம் இல்லையா, புதிய கற்காலம் அப்படிங்கிறது 2000 முதல் 1000 வரை. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய 2000 முதல் 1000 வரை மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகள், நுண்கற்கருவிகள், விலங்குகளை பழகுதல், பயிரிடுதல், அதே மாதிரி குழுவாக வாழுவாங்க, வேட்டையாடுவாங்க, உணவு சேகரிப்பாங்க, ஒரு சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயன் ஏஜ்னு சொல்லக்கூடிய இரும்பு காலம் 1300லேருந்து 500 வரை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்கற்காலங்களை என்ன செஞ்சாங்களோ, ஈம சடங்கு முறையெல்லாம் செஞ்சுருக்காங்க, குழுவாக வாழ்ந்திருக்காங்க, தலைவர் இருந்திருக்காங்க, இரும்பின் பயன்பாடு கொஞ்சம் இருந்திருக்குது. மட்பாண்டங்கள் இருக்கு இல்லையா, ஸோ ரெட் அண்ட் பிளாக் இருக்கக்கூடிய அந்த பாட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. கைவினை திறன்கள், குயவர்கள், கொல்லர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பண்டைய வரலாற்று சங்க காலத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிமு 300லேருந்து கிபி 300 வரை. ஸோ பொது ஆண்டுக்கு முன் 300 பிசி இருக்கு இல்லையா, அதுக்கு முன். அதுக்கப்புறம் காமன் இயரா 300. ஸோ 300 to 300. இங்கே தான் இந்த அயன் ஏஜுடைய மரபு அதிகமாக இருக்கும். சேர சோழர்கள், பாண்டியர்கள் வந்து ஆட்சி நடத்திருக்காங்க. இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம்லாம் செஞ்சுருக்காங்க. சரி, இதுவே அப்படியே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா எவ்வளோ சிரமம் இருக்கும், அந்த சிரமம்லாம் இதில் இருக்காது. ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த லெமுரியா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக யாருன்னா எல்லாரும் ஆய்வாளர்கள். இவங்க மூழ்கிய லெமுரியா அப்படிங்கிற ஒரு கண்டம் இருக்கு இல்லையா, காண்டினென்ட், அதை வந்து தமிழர்கள் தோன்றதாக கருதுகிறாங்களாமா. இந்த லெமுரியா கண்டம் குறித்து வந்து 19வது நூற்றாண்டிலே வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கான டெக்டானிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த புவி தட்டு, அதை பற்றி இங்கே வந்து கூறப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இது இருக்கதாக கருதப்படுறாங்க. ஸோ இதில் தான் வந்து
நிறையா வந்து இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனிதர்கள் இனம் வாழ்ந்திருக்காங்க சொல்லப்படுது. இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே உள்ள நுழையிறோம். சங்கம் ஏஜ், சரிங்களா? சங்க காலம் அப்படின்னு சொன்னோம்னா இதில் இருக்கக்கூடிய தமிழகத்தை பற்றி தான் அதிகமாக இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சங்கம்னா எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல் வந்து மதுரை பாண்டிய அரசுகளில் அவங்கள்ட்ட தான் இது வந்து ஒரு குழுமம், ஒரு சங்கமம், ஒரு சங்கம் மாதிரி உருவானது. யார் அந்த சங்கம்னா, புலவர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாகவே சங்க இலக்கிய பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்க இலக்கிய பாடல்கள் அந்த புலவர்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்த காலத்தை தான் சங்கம் ஏஜ், சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதில் முக்கியமான புலவர்கள் யார் அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆறுமுக புலவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், தாமோதர பிள்ளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி உவே சாமிநாத ஐயர், இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக போனோம்னா, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அந்த தமிழ் மொழி பேராசிரியராக ஜார்ஜ் ஹார்ட் அவர் வந்து இந்த தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லத்தீன் மொழியின் அளவிற்கு இது பழமையான தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற மொழிகளை கம்பேர் பண்ணுறப்ப இது சுதந்திரமாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இவங்களுடைய சான்றுகள் இருக்குப்பாங்க. இவருடைய சான்றுகள் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுக்கள் நிறையா இருக்குது. ஸோ ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் கேரவேலா கலிங்கா, நம்ம புகழூர் நியர் கரூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், அசோகா எடிட்ஸ் 2, அதே மாதிரி 8 இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் அட்டு மாங்குளம், அழகர்மலை, அதே மாதிரி கீழ்வளவு, ஸோ நியர் மதுரைங்கிற பிளேஸ்லலாம் இவங்களுடைய கல்வெட்டுகள் காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் காப்பர் பிளேட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா வேள்விக்குடி, சின்னமானூர் அந்த பிளேஸில் தான் காப்பர் பிளேட்ஸ். அது இல்லாமல் இவங்களுடைய நாணயங்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களுடைய அந்த சங்க காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த மன்னர்கள் பயன்படுத்தின ரோமன் காயின்ஸ்லாம் கிடச்சிருக்குது. அது இல்லாமல் மெகாலித்திக் மானுமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பரியல்ஸ், ஹீரோ ஸ்டோன்ஸ், இதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஆட்சி செஞ்சதற்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்கேவேட்டட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல் ஈரோடு, புகார், கொர்க்கை, ஆலங்குளம், உறையூர், இதெல்லாம் வந்து இந்த தொழில்துறை சொல்கிறாங்களே, தொல்துறையிலேருந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய எஸ்கேவேட்டட் மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சிருக்குது. இது இல்லாமல் இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொல்காப்பியம், 8 தொகை, 10 பட்டு, சரிங்களா, 18 பட்டு, 10 பட்டு, அதே மாதிரி 14 கீழ்கணக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா லிட்ரரி சோர்ஸஸ்லாம் கிடச்சிருக்குது. ஃபாரின் நோட்டீஸும் எடுத்துக்கணும். வெளிநாட்டு அங்கே இருக்கவங்க இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, அதே மாதிரி பிளினி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, டாலமி ஜியாகிரஃபி, அதே மாதிரி மெகஸ்தனிஸ் இண்டிகா, ராஜாவாலி, மகாவம்சா, தீபவம்சா, இதெல்லாம் வந்து ஃபாரின் நோட்டீஸ்லேருந்து இவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடச்சிருக்குது. இந்த சான்றுகள் அப்படியே தமிழ்லேயும் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அருமையான நோட்ஸு இது கிடைக்காது, நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. சரி, இவங்களுடைய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு முதல் 3ஆம் ஆண்டு வரை ஏற்கனவே பார்த்தோம். இவங்களுடைய ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, வடக்கே வேங்கடம், வேங்கடம் அப்படிங்கிறது திருப்பதியை குறிக்குது, தெற்கே கன்னியாகுமரி, கிழக்கிலும் மேற்கிலும் கடல்கள் வந்து எல்லையாட்டம் இருக்குது. இவங்களுடைய காலம் வந்து அயன் ஏஜஸ். இவங்களுடைய பண்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடு, ஸோ மெகாலித்திக் பீரியடு. அரசு வந்து முடியாட்சி, ஆட்சி புரிந்த அரச வம்சர்கள் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம லெவலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சோழாஸ், சோழர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சோழாஸ் அப்படின்னு. சோழா கிங்டம் ஜென்ரலி சங்க காலத்தில் சோழ அரசர்கள் வேங்கடமலை திருப்பதி இருக்குல்லையே, அது வரைக்கும் இவங்களுடைய பறந்து விரிந்து காணப்பட்டது இவங்களுடைய ஆட்சி. இது மட்டும் இல்லாமல்
காவேரி டெல்டா ரீஜியன்ஸ் வரைக்கும் எங்களுடைய சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி கிங்டமாக இருந்திருக்குது. அதே மாதிரி இவங்க இருந்த பிளேஸுக்கு சோழ மண்டலம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சோழர்களுடைய சின்னம் வந்து புலி, சரிங்களா? டைகர் வாஸ் தேர் எம்பளம். அதே மாதிரி காவிரி பட்டினம் இருக்கு இல்லையா, அந்த காவிரி பூப்பட்டினம் இவங்களுடைய முக்கியமான துறைமுகம். இதற்கு இன்னொரு பெயர் புகார். இன்றைக்கி வந்து அந்த கடலில் அழிஞ்சு போயிடுச்சு. அதில் முக்கியமான ஒரு அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளஞ்செட்டு சென்னியனுடைய மகன் கரிகாலன். கரிகாலன் சொன்னாலே நம்ம வந்து திருச்சி கல்லணையை மறக்க முடியாது. ஸோ கரிகாலன் ஆட்சின்னு வந்து எப்படின்னா சிறப்பான வணிகங்கள்லாம் இருந்திருக்குது. இதை பற்றி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையில் மிக விரிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு கரிகாலனை பற்றி. அதே மாதிரி வெண்ணி போர்க்களம் அப்படின்னு இருந்துருக்குது. இந்த வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வேளிர்குல தலைவர்களை எத்தனை 11 வேளிர்குல தலைவர்களை வந்து வெற்றி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் நம்ம படிக்கக்கூடிய பகுதிகள் அப்படியே தமிழ் ஜென்ரல் தமிழ்லேயும் வரும், சரிங்களா? அதனால் இப்போ படிக்கிறது தமிழ்லேயும் யூஸ் ஆகும். காட்டை வெட்டி நாடகாக்கியதற்கும் குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்காகவும் இவர் வந்து அவருடைய நிலத்தை வந்து அதிகமாக பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. கரிகாலனுடைய கட்டளை தெரியும். ஸோ வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசனம் செய்வதற்காக, வேளாண்மை வளர்வதற்காக அவர் கல்லணையை கட்டியிருக்காரு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். சோழர்களின் துறைமுகமான பூகார் இந்திய பெருங்கடலின் பல பகுதிகளில் வணிகர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. அதில் வந்து இன்னொரு முக்கியமானவர் பெருநர் கிள்ளி அப்படின்னு ஒருத்தர், அந்த அரசர். இவர் தன்னுடைய வேத வேள்வி ராஜசூய யாகத்தை செஞ்சுருக்காரு. ஸோ வேதிக் சாக்ரிஃபைஸ், ராஜசூய யாகம். இது மட்டும் இல்லாமல் வேறு அதிகமான சோழர்கள், முக்கியம் வாய்ந்த சோழர்கள் யார் அப்படின்னா இளஞ்செட் சென்னி, கரிகால வளவன், கோச்சங்கனன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி, இவங்களாம் வந்து சோழர் ஆட்சியில் வாழ்ந்த சோழ அரசர்கள், முக்கியமான சோழ அரசர்கள். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராமினன்ட் சோழா ரூல்ஸ்: இளஞ்செட்சேனி, கரிகால் வளவன், கோச்செங்கனன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. ஸோ சோழர்களுக்கு அடுத்தபடியாக சேரர்கள், சரிங்களா? சேரர்கள் இவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதி இல்லையா, கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து சேலம் வரைக்கும் ஃபுல்லாக கொங்கு நாடு. மத்திய மற்றும் வடக்கு கேரள பகுதியும் சேர்த்துக்கணும். இவங்க வந்து இவங்களுடைய தலைநகரம் அப்படிங்கிறது வஞ்சி அப்படிங்கிறது தலைநகரம். இந்த வஞ்சி அப்படிங்கிறது 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களத்தை குறிவைக்க சொல்கிறாங்க. இன்னொரு வஞ்சி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் வந்து வஞ்சின்னு கூட சொல்கிறாங்க. சேர அரச குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா 2 கிளைகளாக காணப்படுறாங்க. ஒன்று வந்து பொறையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொறையர் அப்புறம் கிளையினர் ரெண்டு பேர் இருக்காங்க. பொறையர்னு ஒரு கிளை. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் கரூர் நகரில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இவங்க. இவங்களை பற்றி 10 அப்படிங்கிற ஒரு 8 சேர அரசர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து சோழ அரசல் பற்றி சொல்லக்கூடிய அந்த நூலின் பெயர் என்ன ஞாபகம் வச்சுக்கோ, பின்னாடி போய் காமிக்கிறேன் பாரு. அந்த நூலின் பேர் என்னங்க, அந்த நூலுடைய பெயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, படித்தவங்க இப்போ நூலுடைய பெயர். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஞாபகம் இருக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை சோழர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. சேரர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 10 இல்லைங்களா, 10 8 சேரர்கள் சொல்கிறாங்களாமா. நம்ம புகழூர் இருக்கு இல்லையா, கரூர் பக்கத்தில் இருக்க புகழூர், அங்கே ஒரு கல்வெட்டு காணப்படுதாமா. அந்த கல்வெட்டு 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுறாங்களாமா. அதில் ஒருத்தர் தான் இரும்புரை அப்படிங்கிறவர். அவர் தான் அவருடைய பெயரில் நாணயங்களை விட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல்
இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், செங்குட்டுவன் இவெல்லாம் முக்கியமான அரசர்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான அரசர்கள் எடுத்துட்டோம், சேர அரசர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதய சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும் உரை. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. அதில் ஒருத்தர் முக்கியமான அரசர் செங்குட்டுவன் பற்றி பார்க்க போகிறோம். செங்குட்டுவர் வந்து பல குறுநில மன்னர்களை வெற்றி கொண்டவர் தான் செங்குட்டுவன். கடற்கொள்ளைகள் அப்போ அதிகம், அதையும் எல்லாத்தையும் அடக்கி துறைமுகம் முசிறியை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாரு. இப்போ சேரர்களுடைய துறைமுகம் எடுத்துக்கிட்டா முசிறி, சோழர்களுடைய துறைமுகம் எடுத்துக்கிட்டா புகார், காவிரி பூம்பட்டினம். இது மாதிரி நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் வட இந்தியா படையெடுப்பு 56 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் கூறப்படுது. வைத்திக அவைத்திக மதங்கள்லாம் ஆதரிச்சிருக்காங்க. செப்பு ஈய நாணயங்களை சேர அரசர்கள் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் பிராமி புராண குறிப்புகள்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ரோம நாயரத்தை எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எழுத்துக்கள்லாம் இவங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க, சேரர்களின் வில் அம்பு சின்னங்களில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய எழுத்துக்கள் காணப்படுது. ஸோ சேரர்கள் பார்த்தோம், சோழர்கள் பார்த்தோம், மூன்றாவது பாண்டியர்கள். இவங்க பாண்டியர் சொல்லும் போது இவங்களுக்கு தெரியும் மதுரையை தான் முக்கியமான நகரமாக வச்சு ஆண்டிருக்காங்க. தாமிரபரணி நதிக்கரை, அந்த வங்காள விரிகுடா கடல் பகுதி கலக்கும் இடத்து வரைக்கும் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய துறைமுகம் கொற்கை. அப்போ 3 துறைமுகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து புகார், சோழருடைய துறைமுகம். ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தோமே முசிறி. முசிறி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரருடையது. கொற்கை அப்படிங்கிறது பாண்டியருடைய துறைமுகம். இதில் வந்து சங்குகள் இல்லையா, முத்து குளிப்பிற்கும் சங்குகளுக்கும் சங்குகளை சேகரிப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸ் பேல் ஃபிஷரி நடந்துட்டு இருக்குது. கொற்கை பெரிப்ளஸின் குறிப்புகளில் கொள்கை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து அந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரன் சி பார்த்தோம் இல்லையா, அதில் குறிக்கப்பட்டுள்ளது. பாண்டியர் சின்னம் வந்து மீன். அவருடைய நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையும் மற்றொரு புறத்தில் வந்து புதிய பாணியில் மீனுடைய உருவமும் காணப்படும். ஸோ எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, பாண்டியருடைய நாணயத்தில் இருந்த மிருகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ சிங்கம், புலி, கரடி, யானை அப்படிலாம் கொடுப்பாங்க. மீனும் சேர்த்துருப்பாங்க. ஒரு புறத்தில் மீனுடைய புதிய பாணியில் கொடுக்கப்பட்டுள்ளது, இன்னொன்று வந்து யானை. கேரளத்தின் தெற்கு பகுதியில் மீது போர் தொடுத்து அங்கே கேரளத்தில் இருக்கக்கூடிய கோட்டயம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே நெல்கிண்டா அப்படிங்கிற துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க பாண்டியர்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சங்க நூல்களை தொகுத்து அதை ஆதரிச்சிருக்காங்க. நீங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம், சான்றுகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அந்த சான்றுகளில் மாங்குளம் ஒரு ஊர் பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு, அதாவது காமன் எரா பிஃபோர் பிசின்னு சொல்கிறல, பிஃபோர் காமன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன் குறிப்பிடப்பட்டுள்ளதமா. அதே மாதிரி மதுரை காஞ்சி முதுகுடுமி பெரும் வழுதி, இவரும் ஃபேமஸானவர். மற்றொரு நெடுஞ்செழியன் தலையாங்கனத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் வந்தது. அதில் முக்கியமான ஒரு அரசர், பாண்டிய அரசர், அவர் பேர் பாருங்க, முதுகுடுமி பெருவழுதி. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கியிருக்காராமா இந்த முதுகுடுமி பெருவழுதி. தான் செய்த வேத வேள்வி சடங்குகளை நினைவாக இந்த முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற பேரில் நிறைய புராண கதைகள் கொண்ட நாணயங்கள் எல்லாமே, பொறிப்புகள் கொண்ட நாணயங்கள் எல்லாமே இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் நெடுஞ்செழியன் சேரர், சோழர் 5 வேளிர் குல சிற்றரசர்கள்
அந்த 5 வேளிற்குள்ள சிற்றரசர்களை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும்னு எக்ஸாமில் கேட்பாங்க. திதியன், எழினி, எருமை ஊரான், இருங்கோ வேண்மான், பெருநன். ஃபுல்லாக தமிழ் ரிலேட்டடாக இருக்கும். எல்லாமே தமிழில் அப்படியே வரும். ஸோ இங்கே படிக்கிறது அப்படியே தமிழில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டியார் ரூல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன் இவர்களின் பெயர்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது டைட்டில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு பிளேசஸ். சேரருடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய அரசருக்கு எப்படி அழைப்பார்கள், என்ன டைட்டில் கொடுத்து அழைப்பாங்கன்னா, ஆதவன், குத்துவன், சரிங்களா, வானவன், இரும்பொறை. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இந்த பெயர்கள்லாம் சேர அரசர்களுக்கு. சோழ அரசர்களுக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாண்டியர்களுக்கு மாறன், வாளுத்தி, செழியன், தென்னார். இது மாதிரி பெயர்கள்லாம் வந்து அந்தந்த அரசர்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவர் வாழ்ந்ததுடைய நம்மளுடைய அந்த ஜியோகிராஃபி டெரிட்டரி இங்கே மேப்பில் கொடுத்துருக்குது. அப்படியே நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த சேரர்கள் சோழர்கள் இருக்காங்க, இந்த மூவேந்தர்கள் சொல்கிறோம்ல, ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட். இவங்களுடைய கேர்லண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா பால்மரியா ஃப்ளவர், அதே மாதிரி சோழாவுக்கு வந்து ஃபிக் ஃப்ளவர், இது வந்து மார்கோசா நீம் ஃப்ளவர். போர்ட் துறைமுகம் எடுத்துக்கிட்டால் முசிறி, தொண்டி சேரர்களுக்கு, சோழர்களுக்கு புகார், பாண்டியாஸ்க்கு வந்து கொர்க்கை. கேபிட்டல் எடுத்திங்கன்னா கரூர், வாஞ்சி. சோழாஸ்க்கு வந்து உறையூர், புகார். பாண்டியாஸ்க்கு வந்து மதுரை. இவங்க பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் பவ் அண்ட் எரோ. சோழாஸ் வந்து டைகர், பாண்டியாஸ் வந்து 2 ஃபிஷஸ். இது கம்பேரிட்டிவ் சார்ட்டு நம்ம புக்கிலே இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், திணை பகுதிகளில் சமூக உருவாக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்குது. சோஷியல் ஃபார்மேஷன் இன் தமிழ் ஈகோ ஜோன்ஸ். இதை படிச்சிருப்பானோ லோயர் காஸ்ட்டில். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? குறிஞ்சி எதை குறிக்குது? மலையை குறிக்குது. முல்லை காடை குறிக்குது. மருதம் வயலை குறிக்குது. நெய்தல் கடலை குறிக்குது. பாலை வந்து பாலைவனத்தை குறிக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரி, தமிழ் பாலிட்டி, தமிழ் தலைமைத்துவம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். 3 வகைப்பட்ட தலைமைத்துவம் இருக்குது. கிளார், வெளிர், வேந்தர். 3 இருக்குது. கிளார், வேளிர், வேந்தர். அந்த வேளிருங்கிறதான் இப்போ வெள்ளாளர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இல்லையா, அவங்க மாறி வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளார். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் அல்லது ஒரு சிறிய பகுதியில் வந்து தலைவராக இருப்பாங்களாமா. ஜென்ரலி சொன்ன கிராம தலைவர். கிராம தலைவரை தான் கிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வாழக்கூடிய பிளேஸ் எப்படி இருக்குன்னா, பழங்குடி சமூகம் அதில் தலைவர், ட்ரைபல் கம்யூனிட்டிஸுடைய ஹெட், சீஃப். ஜென்ரலி வி கால்ட் அஸ் கிளார் வாஸ் தி வில்லேஜ் சீஃப், கிராம தலைவர். வேந்தர். வேந்தர்னா யார் அப்படின்னா, மிக பெரும் வளமான நிலப்பகுதியை வச்சிருப்பார். இப்போ வேந்தர்னா யார்? அவர் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ். அவர் நிறைய டெரிட்டரிஸ் வச்சுருப்பார். அதுவும் எப்படி டெரிட்டரிஸ்னால் காஞ்சர்லாம் இல்லை, ஃபெர்டைல் டெரிட்டரிஸ். நல்ல வளமான நிலப்பகுதியை யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வேந்தர்னு சொல்லுவாங்க. வெளிர். வேளிர்னா என்ன? அவங்களுடைய புவியியல் தன்மை கொண்டு குறிப்பாக மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதியில் இடையே மலை பாங்கான காட்டு பகுதியில் வாழ்ந்தவங்க. அதில் 7 பேட்ரான்ஸ், 7 பேட்ரான்ஸ், கடை 7 வள்ளல்கள்னு லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். கடை 7 வள்ளல்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இவங்கெல்லாம் வந்து ஜெனரஸ் பேட்ரோனேஜஸாக தமிழ் பேட்ரோனேஜாக இருந்திருக்காங்க. சரிங்களா?
இவங்களுடைய சொசைட்டி அண்ட் எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்பேரிட்டிஸ் ஸ்லேவ்ஸ்லாம் இருந்திருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அடிமைகள் இருந்திருக்குது, போர்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் செயலாக்கத்துடன் இருப்பாங்களாம். அவங்களும் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் சங்கம் ஏஜ், சங்க கால பெண் பார்ப்புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோட்டீஸ். சங்கம் பாலிட்டி எப்படின்னா, அவங்க தான் கிங்ஷிப் வாஸ் ஹெரிடேட்டரி, அவங்களுடைய அரசு உரிமை பாரம்பரியாக இருந்தது. அவங்களாம் யாருங்க அப்படின்னா, வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அரசு கட்டில் ஏறுவது, முடி சூட்டுவது அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஓத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து முடி சூட்டுற விழா. பட்டத்து இளவரசர், இளையோர், இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் இப்படின்னு பேர் வந்திருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து யாருக்குன்னா, பிரின்ஸ், இந்த க்ரௌன் பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது பேர் வைக்கக்கூடியது. இது எல்லாமே ஹெரோயிக் ஆங்க்லெட்னு சொல்லக்கூடிய வீர கழல் அப்படிங்கிற இறை அப்படிங்கிற பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவங்க ஆட்சி காலத்தில் கோர்ட், அரசவை எப்படி இருந்தது அப்படின்னா, ஜென்ரலி அரசவை என்ன சொல்கிறாங்க, அரியணை, அரியணை ஏறுதல் சொல்கிறோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கேன் அரியணை. அரசர்கள் 5 வித கடமைகளை செய்வாங்களாமா. 1 கல்வி கற்பது, ஊக்குவிப்பது, சடங்குகள் நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. இது ஒவ்வொரு நாளும் அந்த அரியணையில் அரசவையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதான் வந்து எப்படி நம்ம ஜென்ரல் அசம்பிளி சொல்கிறோம் இல்லையா, சட்டமன்றம் சொல்கிறோம், பாராளுமன்றம் சொல்கிற மாதிரி அந்த அரசர்கள் இருக்கக்கூடியது அரியணை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரசு நிர்வாகத்தில் நிறைய பேர் உதவி செய்வாங்களாமா. அதில் வந்து 50 குழு, 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு இருப்பாங்க. சரிங்களா? அது இல்லாமல் எண்பேராயம்னு இருப்பாங்க. 8 உறுப்பினர்கள் கொண்ட குழுக்கள், மொத்தம் 2 குழுக்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஐம்பெருங்குழு, சரிங்களா, ஐம்பெருங்குழு. இன்னொன்று வந்து எண்பராயம், 8 பேர் கொண்ட குழு அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய ஆர்மி, படை. சரிங்களா? ஆர்மி படைன்னு சொல்லுவாங்க. படை, இவங்க இந்த படையில் வந்து யார் யார் இருந்திருக்காங்கன்னா, இன்ஃபேண்ட்ரி காலாட்படை, கேவ்லரி குதிரைப்படை, எலிஃபென்ட்ஸ் யானைப்படை, சேரியாட் ஃபோர்ஸ் தேர்ப்படை. இந்த படைகளுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படைகளுக்கெல்லாம் தலைவர் தானை தலைவன் அப்படின்னு பெயர், தானை தலைவன். அது இல்லாமல் வாள், ஸ்வாட், கேடயம், தோமாரம், அதே மாதிரி ஈட்டி, வில்லு, அம்பு எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. தோமாரம்னு ஒன்று இருக்குது. தோமாரம் அப்படிங்கிறது என்னன்னா, சற்று தொலைவில் இருந்து எதிரின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது தான் அந்த தோமாரம். ஒரு ஈட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, தூரமாக இருந்து வீசுவாங்க, கரெக்டாக வந்து அந்த எதிரி மேலே, அந்த ராஜா மேலே, அந்த அவர் யார் அமைச்சர் மேலேயே வந்து விழும். ஆயுதங்கள் வைக்கப்படக்கூடிய அந்த இடத்தின் பேர் வந்து படை கொட்டில் சொல்லுவாங்க. படை கொட்டில், ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தின் பெயர். கோட்டைகள் அரண்களாகவும் ஆழமான அகழிகள் பாதுகாக்கப்பட்ட போர் முரசு கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. லா அண்ட் ஜஸ்டிஸ், சட்டமும் நீதி எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் தான் சுப்ரீம் இல்லையா, அவர் தான் வந்து, அவர்கிட்ட தான் நீங்கள் மேல்முறையிட்டு நீதிமன்றமாக இருப்பார். தலைநகரில் இருக்கக்கூடியது நீதிமன்றத்தை அவை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைநகரில் இருக்கிறது அவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நீதிமன்றம் கிராமத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மன்றங்கள். ஸோ மன்றங்கள் என்பது கிராமத்தில் இருக்கும் ஜஸ்டிஸ், கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆனால் தலைநகரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவை. இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், முக்கியமாக லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியை நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்னும் நம்ம மண்டலத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? மண்டலம் இருக்கு இல்லையா, அதை பிரிக்கப்பட்டு நாடு பல கூற்றமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? கூற்றங்கள்லாம் சேர்ந்து நாடு, நாடுலாம் சேர்ந்து மண்டலம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஊர் அப்படின்னு ஒருத்தர், ஊர்னா என்ன? கிராமத்தை குறிக்கக்கூடியது. ஊர்னா கிராமத்தை குறிக்கக்கூடியது. பேரூர் அப்படின்னா பெரிய கிராமம், சிற்றூர் அப்படின்னா சிறிய கிராமம், முத்தூர் அப்படின்னா பழமையான கிராமம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றும் பேரூர் சிற்றூர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்களே இல்லையா? இன்னும் அது பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுவே கடற்கரை பகுதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பட்டினம் அப்படின்னு அழைப்பாங்க. புகார் ஒரு முக்கியமான துறைமுகத்தை குறிக்கக்கூடிய பிளேஸ். இவங்க வாழ்ந்த அந்த எங்கெங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மேப் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேஸில் வாழ்ந்திருக்காங்க. ஒரு முக்கியமான துறைமுகம் பூம்புகார் இன்னைக்கு இல்லை இல்லையா? இன்றைக்கி வந்து வங்காள விரிகுடா கடலை வந்து பதுங்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்த கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. இது எங்கே இருக்குது தெரியுங்களா? மயிலாடுதுறை இருக்கு இல்லையா? சங்ககால சோழ அரசின் துறைமுகம் முக்கியமான ஒரு பூம்புகார். பூம்புகாரை பற்றி கூறப்பட்டுள்ள நூல் எது தெரியுங்களா? பட்டினப்பாலை அப்படிய சங்க இலக்கிய நூல்களை கூறப்பட்டுள்ளது. இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் இந்த பூம்புகார் துறைமுகத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. மதுரை பக்கம் போனோம்னு வச்சுங்களேன், அங்கே வந்து சங்கம் வளர்த்த நகரம். மதுரை சொல்ல போனோம்னா சங்கம் வளர்த்த நகரம். பாண்டியர்கள் அங்கே தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க. மதுரையை வந்து பாண்டியர்களும் சரிங்களா, சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பாண்டியர்கள் மட்டும் இல்லை, மதுரையை வந்து சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஏன் சுல்தானியர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு நம்ம பின்காலத்தில் படிப்போம். சரி, கிட்டத்தட்ட 49 புலவர்கள் இந்த கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணிக்காக ஆற்றியவர்கள். நம்முடைய கிழக்கு கடற்கரையில் தொண்டியிலிருந்து மதுரைக்கு அருகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள்லாம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இருக்குல்ல, பண்டைய இஸ்ரேல், அதோடைய அரசர் சாலமோன் முத்துக்கள்லாம் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணியிருக்காருன்னா பாருங்க. தூங்கா நகரம் சொல்லுவாங்க. எதுக்கு தூங்கா நகரம் பேர் வந்திருக்குது அப்படின்னா, இரவும் பகலுமா வந்து வணிகம் செழித்து ஓங்கிய நகரம் மதுரை. அதில் ஒரு ஃபேமஸானது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மதுரையில் நாலங்காடி அல்லங்காடின்னு இருக்கும். நாலங்காடி அப்படிங்கிறது டே மார்க்கெட், அல்லங்காடி அப்படிங்கிறது ஈவினிங் மார்க்கெட் ஆர் நைட்டு மார்க்கெட். இரவு முழுக்க வணிகம் நடக்கும். சரிங்களா? அதனால தான் மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமானது இப்போ நம்மளுடைய தற்போது காலத்தில் இல்லை. என்னன்னா, ஒரு உமன் சேஃபாக போயிட்டு வருவாங்களாம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு பயம் இல்லாமல், இந்த இரவில் 12 மணி 1 மணி 2 மணிக்கு ஈவன் ஜுவல்ஸே போட்டிருந்தாங்களோ அவ்வளோ வந்து சேஃபாக அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி அப்படிங்கிறது. காஞ்சி சரிங்களா? காஞ்சி பள்ளிகள் நிறைந்த பகுதி. அதான் காஞ்சிபுரம். காஞ்சி நகரில் வந்து முதலில் ஏராளமாக பள்ளிகள் உருவானது. சரிங்களா? இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நாமக்கல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக, மேற்படிப்புக்காக காஞ்சிக்கு வந்து படிச்சுட்டு போயிருக்காருங்கிறது ஒரு ஃபேமஸானது. இது மட்டும் இல்லாமல் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறியிருக்காராமா. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் காஞ்சிய நகரை புகழ்ந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். காஞ்சி கோயில்களின் நகரம். பாருங்க, காஞ்சிக்கு எத்தனை பெயர்கள் பாருங்க. கரையில்லாத காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி, கோயில்களின் நகரம், சரிங்களா, பள்ளிகளின் நகரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஃபேமஸானது. இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்மளோட புத்திஸ்ட் மாங்க் அவர் வந்து
பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுடைய நிலை என்ன, அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். இவங்க எந்த ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. அங்கே போத, இங்கே நிற்கணும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நைட்லலாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பெண்களுக்கு ஒரு தடையே இல்லாமல் ஃப்ரீடமாக இருந்திருக்காங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் உமன் இன் சோசியல் லைஃப். கற்றறிந்த அறிவு கூர்மை உடைய பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. 40 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. திருமணம்லாம் கட்டாயப்படுத்தவே இல்லையம்மா, சொந்த விருப்பத்தை விட்டுருக்காங்க. கற்பு பெண்களின் மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களில் மகனுக்கும் மகளுக்கும் சமமான பங்கு இருந்திருக்குன்னா பாருங்களேன். ஸோ எவ்வளோ அவங்க கரெக்டாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த சங்க கால பெண் புலவர்கள் எக்ஸாமில் கேட்டிருக்க மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். டிஎன்பிசி கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்துக்கோ. ஔவையார், சரியா, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், பொன்முடியார், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஏதாவது விட்டு போயிருந்தாலும் தமிழ் புக்கை எடுத்தும் படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் அண்டு சோஷியல் டிவிஷன்ஸ், நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள் இவங்களுடைய ஆட்சி காலத்தில். இவங்களுடைய முதல் கடவுள் யார் அப்படின்னா சேயோன் அல்லது முருகன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சங்க காலத்தில் இன்னும் நிறைய கடவுள்லாம் இருந்திருக்காங்க. சிவன், மாயோன், மாயோன் யாரை குறிக்குது? விஷ்ணுவை குறிக்குது. இந்திரன், வருணன், கொற்றவை, இது மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹீரோஸ்டோன்ஸ் நடுக்கல் வழிபாடு வழக்கத்திலும் இருந்தது. சாதி முறை இல்லை, சாதி முறையே இல்லைங்க. அவங்க எந்த ஒரு கேஸ்ட் இல்லை, அதான் வர்ணா சிஸ்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய உடை மற்றும் அணிகலன்கள் எப்படி இருக்குது, ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தியிருக்காங்க. சில்க் பட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபைன் காட்டன் நேர்த்தியான பருத்தி இழைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் மக்கள், சாதாரண மக்கள்லாம் பருத்தியிலான 2 துண்டு ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க. ஒன்று கீழே ஒன்று மேலே ஒன்று, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணி கலிங்கம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள் தங்கள் கூந்தலை பூக்களால் அலங்கரித்து இருப்பாங்களாம். ஆண்களும் பெண்களும் அணிகலன்களை அணிவாங்க. அந்த அணிகலன்களுடைய மெட்டல்ஸ் கேட்பாங்க, படிச்சுக்கோ. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தின கற்கள், சங்கு, பாசிமணிகள்லாம் அவங்க அணிகலனாக பயன்படுத்தியிருக்காங்களாமா. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் கலை, ஆர்ட்ஸ். ஸோ ஆர்ட் சொல்லணும்னா இசை கருவிகள்லாம் இருந்திருக்குது. முரசு, புல்லாங்குழல், ஃப்ளூயிட், யாழ், இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கரிகாலன் அவனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அவையில் 7 ஸ்வரங்கள், ஏழிசை வல்லன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. பாடல்கள் பாடும் புலவர்களை பாணர், விரலியர் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்களா, எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேசஸ்ஸு பாணர், விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. கணக்கியர் அப்படின்னா என்னன்னா நடனம், டான்ஸ் சொல்லி கொடுக்கும். டான்சிங்ஸ் வாஸ் பர்ஃபார்ம்டு பை கணிக்கியர்னு சொல்லுவாங்க, கணிக்கியர். இது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற நாடகம் நடக்கும், கூத்துலாம் நடக்குமாமா. அவர்கள் முத்தமிழ் என்னும் கோட்பாட்டை உருவாக்கி இயல், இசை, நாடகத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய சங்ககால இலக்கியத்தில் இருந்த மக்கள் தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத கைவினையாளர்கள், மாளவ உலோக பணியாளர்கள், மராத்திய இந்திய பொறியாளர்கள், இது மாதிரி அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ஸ் இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன், சாத்தன்,
நிகம் போன்ற சொற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். உப்பு வணிகர் செஞ்செல்லாம் படித்து வச்சுக்க கேட்பாங்க. உப்பு வணிகருக்கு உமனர் என்று அழைப்பார்கள். மாடுகள் பூட்டி வண்டி குடும்பத்தோடு போவாங்களாமா இவங்கெல்லாம். இந்த உமனர் வந்து உப்பு வணிகர், அவர்கள் மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு போவாங்க. சாத்து அப்படின்னு சொல்லி இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர். புரியுதா? அதாவது இவங்க ஒரே இடத்துல சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து ஒரு வார சந்தைக்கெலாம் போகிறோம் இல்லையா, வண்டி கட்டிட்டு அவங்க சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விழாக்கள், இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தக்கூடிய விழாக்கள். ஸோ பல்வேறு விழாக்கள் நடந்தது. அதில் முக்கியமான விழா வந்து பொங்கல் விழா, அறுவடை திருநாள், கார்த்திகை தீப விழா, இந்திர விழா. இந்த இந்திர விழா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்திர விழா வந்து தலைநகரில் மட்டும்தான் கொண்டாடி இருக்காங்களாமா. பல வேடிக்கை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நடனம் ஆடுதல், எருது சண்டை, சேவல் சண்டை, தாயமாடுதல், வேட்டையாடுதல், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சல் ஆடுதல், இது மாதிரி நிறையா விளையாட்டுகள்லாம் இருந்திருக்குது. குழந்தைகள் பொம்மை வண்டிகளேட்டியும் மணல் வீடு கட்டியும் விளையாடிருக்காங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி நம்ம ரீல்ஸில் தான் பார்க்க முடியும், நேரடியாக இப்போ இல்லை. சரி, முக்கிய ஏற்றுமதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னா உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், சரிங்களா, வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை, இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்குது. மனப்பாடம் பண்ணி அந்த இடத்துல பிளேஸில் ஒரு 10 மினிட்ஸ் நிறைய டைம் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கணும், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெயின் இம்போர்ட்ஸ் இறக்குமதிகள் எடுத்திங்கன்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள், சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் இருக்காங்களே, இந்திய வணிகர்களால் ரோம பேரரசு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிகவும் முக்கியமானதாகும். ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படிங்கிற இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெரும் பகுதியில் அவங்க அறிவிச்சிருக்காங்களாமா. சரி, அடுத்து பாருங்கள், முசிறியில் முதல் பேரங்காடி, ஃபஸ்ட் எம்போரியம், ரோம நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி எனக்குரிய இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரியை பற்றி சொல்லுவார். அவர் முசிறியை பற்றி சொல்லியிருக்காரு. இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படிங்கிறது முசிறி. ரோமனியர் குடியிருப்புகள் நிறையா வந்து இங்கே வந்து போயிருக்காங்க. இது பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வேனாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளதாமா. அதே மாதிரி அலெக்சாண்டரியா சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு முசிறியை சேர்ந்த ஒரு வணிகர்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னா பாருங்களேன், முக்கியமான நிகழ்வுகள். ஸோ நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டோம், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் இந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு பார்ட் 1 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சங்கம் ஏஜை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா. 3ஆம் சங்கம் எங்கு இருந்தது? ஸோ 3rd சங்கம் ஏஜ் வாஸ் மதுரை. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சங்கம் ஏஜ்னாலே மதுரை தான். நெக்ஸ்ட் கொஷின், which of the following were ports on the west coast during சங்கம் பீரியட்? புரியுதுங்களா? பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கொஷின் கிடையாது. புகாரா, முசிறியா, தொண்டியா, அது கொடுமணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ தமிழ்லையும் நம்ம வந்து கோத்துரு பண்ணலாம். சங்க காலத்தில் மேற்கு கடலில் அமைந்த பெற்ற துறைமுகங்கள் யாவை அப்படின்னு பாருங்கள். புகார் கிடையவே கிடையாது. புகாருங்கிறது காவிரி பூம்பட்டினம் எங்கே இருக்குது? வங்காள விரிகுடால இருக்குது. முசிறி, தொண்டி, கொடுமணம் மட்டும்தான் எங்கே இருக்குதுங்க? மேற்கு வெஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடியது. இது வந்து ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடியது புகார் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், சங்க இலக்கியங்களில் காணப்படும் சிற்றின்ப பாடல்களை டேஸ் என்று அழைப்பார்கள், சரிங்களா. இதெல்லாம் வந்து தமிழில் இருக்கும், அகம். ஸோ எரோட்டிக் poetry in சங்கம் லிட்ரேச்சர் இஸ் நோன் அஸ் அகம். ஸோ இங்கேயும் படிச்சுக்கோ, தமிழ்லையும் படித்து வச்சுக்கோ. அடுத்த ஒரு கேள்வி, இமய
வரம்பம் என்ற பட்டத்தின் பெயர் யாருன்னா நெடுஞ்சேரலாதன். நெடுஞ்சேரலாதன் இமய வரம்பம் அப்படிங்கிற அது நீங்கள் வந்து இப்படி படிக்கக்கூடாது. இதை நம்ம படிக்க லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். லோயர் ஸ்டாண்டர்டில் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சேர்த்து படிச்சிருப்போம். நம்ம வந்து படிக்கும்போது ஒரே பேராக படிப்போம். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஞாபகத்தில் நெடுஞ்சேரலாதன் தான் சரியான விடை. சங்க காலத்தில் விரலியர் படிச்சிருக்கோம். இப்போ படித்தோம். விரலியர் பாணர்கள் யாரை அழைப்பாருங்களேன்? சிங்கர்ஸ் அண்ட் டானர்ஸ். இவர் வந்து சிங்கர்ஸ், சரியா? பாணர்னா சிங்கர்ஸ், விரலியர்னா டான்சர். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த கிளாசிக்கல் சிங்கர்ஸ் அண்ட் டான்சர்ஸ், இலக்கிய பாடல்கள் மற்றும் நடனம் ஆடியவர்கள். ஆனால் வந்து நாட்டுப்புற பாடல்கள், நாட்டியம் ஆடியவர்கள் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது, நாட்டுப்புறம் கிடையாது. அவங்க இலக்கிய பாடல்கள் தான் விரலியர் பாணர்கள் அப்படின்னு. ஸோ பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க பொறுத்துக? துடியன், பாணன், பறையன், கடமன். யார் அவன்? தொண்டி, முசிறி, புகார், சபா, மன்றம், பானை. ஸோ பாணர் விரலில் இப்போ தான் நான் படிச்சிருக்கேன். யார் அது? இசை. அவங்க யாருங்க? பாணர்கள் விரலில் இசை ஞானிகள். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சரியா? வேறு ஏதாவது? தொண்டி, முசிறி, புகார்னு என்னது? துறைமுகங்கள். ஈஸியாக. இப்போ ரெண்டு இதை வச்சுக்கிட்டே நம்ம கீழே இருக்க ஆன்சரை கொடுத்துடலாம். சபா மன்றம்னா உயர் நீதிமன்றம் தான் வருது. அதே மாதிரி துடியன், பாணன், பறையன், கடம்பன்கிறது ஜாதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாம். கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இது செகண்ட் பார்ட்டு எடுப்போம். ஓகேங்களா?